கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களுக்கான வேத வார்த்தைக்கு நேராக உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். இந்த நாளின் தியானத்துக்கென்று ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். கர்த்தாவே, வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியையை உயிர்ப்பியும், வருஷங்களின் நடுவிலே அதை விளங்க பண்ணும், கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தரலும். பிரியமானவர்களே, வருஷத்தினுடைய நடுப்பகுதியிலே வந்திருக்கிற நாம் வருஷத்தின் துவக்கம் முதல் அதன் முடிவு மட்டுமாய் அவருடைய கண்கள் நம் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று வருஷத்தின் நடுவிலையும் எங்களுக்கு நீர் இரக்கம் செய்ய வேண்டும், கிருபை செய்ய வேண்டும், ஆசீர்வதிக்க வேண்டும், வழிநடத்த வேண்டும், தயவு செய்ய வேண்டும் என்பதுதான் உயிர்ப்பியும் என்று இங்கே நாம் பார்க்கிறோம். உம்முடைய கிரியை அதிசயமானது, அற்புதமானது. அதை உயிர்ப்பியும் என்றால் அதை திரும்பவும் எடுப்பித்து கட்டும். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்ததான ஆசீர்வாதங்களை திரும்பவும் எங்களுக்கு இந்த வருஷத்தின் நடுவிலும் எங்களுக்கு தந்தருளும் என்பதாக காணப்படுகிறது. வருஷங்களின் நடுவிலே அதை விளங்க பண்ணும் உம்முடைய அற்புதங்களையும் உம்முடைய அதிசயங்களையும் உம்முடைய நாமத்தை நம்பியிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும் நீர் அதை என்றென்றும் நடப்பிக்கும்படி விளங்க பண்ணும். அது மாத்திரமல்ல, இந்த வருஷத்தின் நடுவிலே எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்களுடைய சபையையும் நீர் விளங்க பண்ணும், எஸ்டாப்ளிஷ் பண்ணும், அதை எடுப்பித்து கட்டும் என்பது பிரியமானவர்களே இந்த வேத வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். அது மாத்திரமல்ல, வேதத்திலே நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே, சங்கீதங்களின் புத்தகம் 85ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே பார்ப்போம் என்று சொன்னால், எதற்காக தேவன் நம்மை உயிர்ப்பிக்க வேண்டும் என்றால், உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்பவும் உயிர்ப்பிக்க மாட்டீரா. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய ஆசீர்வாதம், அவருடைய எழுப்புதல், அவருடைய உயிர்ப்பித்தல் ஏதோ ஒரு நாளிலே ஒரு பொழுது என்று இராமல் ஒவ்வொரு நாளும் எங்களை உயிர்ப்பித்திரலும் ஆசீர்வதித்திரலும் வழிநடத்தியறலும் என்று நாம் வேண்டிக் கொள்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, சங்கீதங்களின் புத்தகம் 90வது அதிகாரம் 15வது வசனத்திலே பார்க்கிறோம், நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும், உம்முடைய கிரியைகளை உறுதிப்படுத்தி அருளும் என்று பிரியமானவர்களே இந்த வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 77ஆம் அதிகாரம் 11 மற்றும் 12 நாம் பார்க்கிறோம், கர்த்தாவே, செயல்களை உம்முடைய செயல்களை நினைவு கூறுவேன், உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களையே நினைவு கூறுவேன், உம்முடைய கிரிகளிலெல்லாம் தியானித்து உம்முடைய செயல்களை எல்லாம் யோசிப்பேன். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்முடைய விவரம் தெரிந்த வயதில் இருந்து இந்த நாள் மட்டுமாக அவர் நடத்தி வந்த எல்லா செயல்களையும் நமக்கு பதில் கொடுத்ததான அற்புதமான நடத்துதல்களையும் நாம் நினைவு கூற வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்த அரும் பெரும் காரியங்களை நாம் தியானிக்க வேண்டும். அவர் எப்படியெல்லாம் நமக்கு கிருபை பாராட்டினார், நன்மை செய்தார் என்று நாம் யோசித்து பார்க்கிறவர்களாய் நித்தமும் காணப்பட வேண்டும். சங்கீதம் 44ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், பிரியமானவர்களே, உம்முடைய வலது கரமும் உம்முடைய புயமும் உம்முடைய முகத்தின் பிரகாசமும் அவர்களை ரட்சித்தது. பிரியமானவர்கள், தங்களுடைய சுயத்தினால் அவர்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்ளவில்லை, அவர்கள் புயம் அவர்களை ரட்சிக்கவில்லை, நீர் அவர்கள் மேல் பிரியமாயிருந்தபடியினால் என்று அங்கே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தொடர்ந்து 80ஆம் சங்கீதம் 18 மற்றும் 19 இந்த வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 80ஆம் அதிகாரம் 18 19 உம்மை விட்டு பின்வாங்க மாட்டோம், எங்களை உயிர்ப்பியும், அப்பொழுது உமது நாமத்தை தொழுது கொள்வோம். கர்த்தர் நம்மை எப்பொழுதும் அனல் உள்ளவர்களாய், வேதத்திலே பார்க்கிறோம், நீ அனலாவது குளிராவது இருந்தால் பரவாயில்லை, நீ அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல்
இருக்கக்கூடாது என்ற வார்த்தையின்படியே நாம் கர்த்தருக்கென்று அனலாய் இருக்கும்படி அவர் நம்முடைய ஆவி ஆத்துமாவை உயிர்ப்பிக்க வேண்டும். அப்பொழுது நாம் அவரை தொழுது கொள்வோம். அவர் நம்மை திருப்பிக் கொண்டு வரும்போது அவருடைய முகத்தை நம்மேல் பிரகாசிக்க பண்ணுவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயா 51 அதிகாரம் 11வது வசனத்திலே பார்க்கிறோம், அப்படி கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள், திருப்பப்பட்டவர்கள், உயிர்ப்பிக்கப்பட்டவர்கள் பிரியமானவர்களே ஆனந்த களிப்புடன் பாடி தேவ சமூகத்துக்கு திரும்பி வருவார்கள். அவர்கள் மீது கர்த்தருடைய நித்திய மகிழ்ச்சி அவருடைய தலையின் மேல் இருக்கும். அவர்களுடைய சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். எல்லா சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளின்படி நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நாம் யார் யாருக்காக செபிக்கிறோமோ வேண்டிக் கொள்கிறோமோ அவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கலாம். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பின் பிதாவே, எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவரீர் எங்களுக்கு செய்த கிரியைகள், செயல்கள், உம்முடைய கரம், உம்முடைய புயம் எங்களை ரட்சித்தது எல்லாவற்றையும் நாங்கள் நினைவு கூற, யோசிக்க, உம்மை துதிக்க, ஆண்டவரே உமக்குள் மகிழ கர்த்தர் நித்தமும் எங்களுக்கு அனுகிரகம் செய்தருளும்படி இயேசுவின் நாமத்தில் இந்த வருஷத்தின் நடுவிலே உம்முடைய கிரியைகளாகிய எங்கள் ஒவ்வொருவரையும், எங்கள் வாழ்க்கையில் செய்த ஒவ்வொரு அதிசயங்களையும் நீர் உயிர்ப்பிக்கும்படியாய், அதை திரும்ப விளங்க பண்ணும்படியாய் இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு கூட வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன். God bless you.